இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் 11 தீர்மானங்களை நாங்கள் போட்டிருக்கோம். இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள முஸ்லீம்கள் வாழக்கூடிய 8000க்கு மேற்பட்ட மஸ்ஜிதை மையமாக கொண்ட மஹல்லா ஜமாத்துகளில் உள்ள நிர்வாகிகளும் அதில் உள்ள முஸ்லீம் லீக்குடைய நிர்வாகிகளும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி இப்பொழுது சிறப்பாக மக்கள் போற்றக்கூடிய வகையில் அனைத்து தரப்பினரும் வரவேற்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான சமய சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருந்து இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று பாடுபடுவதற்கு முடிவெடுத்திருக்கிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் ஒவ்வொரு தேர்தலிலும் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அள்ளி கொட்டி கொடுக்கிறது. அதனால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு இந்த கூட்டணியில் 16 தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று கலைஞர் காலத்திலே நாங்கள் கேட்டோம். அவர் அதனை ஏற்றுக்கொண்டு ஒதுக்கி கொடுத்தார். அந்த நேரத்தில் முஸ்லீம் லீக்கிற்கு 5 தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தார். அதே மாதிரி வரக்கூடிய தேர்தலிலும் முஸ்லீம் சமுதாயத்துக்கு 16 இடங்களை கொடுத்ததோடு இந்திய முஸ்லீம் லீக்கிற்கு 5 தொகுதிகளாவது கொடுத்து கலைஞர் செய்த பாலிசியை தொடர வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். 5 தொகுதிகளில் எங்களுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு தொகுதி முஸ்லீம் மகளிருக்கான தொகுதியாக நாங்கள் அறிவிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஆக இந்த அடிப்படையில் எங்களுடைய பணி தொடர்கிறது. இந்த பணிக்காக நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம். அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய கோரிக்கை கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்வது நாங்கள் பெற்ற அதிகாரமாக நினைக்கிறோம். அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உள்ள அத்தனை அதிகாரத்திலும் எங்களுக்கும் பங்கு கொண்டிருக்கிறாங்க. எங்களை ஒதுக்கிவிட்டு அவர்கள் எதையும் செய்யவில்லை. ஆக எங்களுக்கு புதிதாக பங்கு என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைமை தாங்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். அது தமிழ்நாட்டில் நிரந்தரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி தொடர்கிறது. இதிலே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இருக்கிற காரணத்தினால காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி. அதில் பலதரப்பட்ட கொள்கை உடையவர்களும் எண்ணமுடையவர்களும் கருத்துடையவர்களும் இருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவ்வப்போது பத்திரிகையில் ஊடகங்களில் வரத்தான் செய்யும். ஆனால் அதை கொண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான முற்போக்கு கூட்டணியில் எந்த சலசலப்பும் கிடையாது. இது கருத்து பரிமாற்றமே தவிர சலசலப்பும் கிடையாது. எங்களுக்கு உள்ள சின்னம் ஏணி சின்னத்தில் போட்டு எங்களுக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற சின்னம் ஏணி. அதனால ஏணி சின்னத்தை போடுறோம். விஜயுடைய வருகையினால சிறுபான்மையினர் வாக்குல விஜய்க்கு போகும், திமுக கூட்டணி பலவீனமா இருக்கும் அப்படின்னு அதிமுக இருக்கவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. நீங்க விஜயுடைய வருகை எப்படி பாக்குறீங்க? விஜய் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதுவரை அவர் தேர்தலில் நின்றதாக நாங்கள் பார்க்கவில்லை. இனி வரக்கூடிய தேர்தல் நிற்க போவதாக சொல்லுகிறார்கள். தேர்தல் நடந்த பிறகுதான் ஒரு கட்சியினுடைய அவருடைய திறமையும் அவருடைய வெற்றியோ அல்லது தோல்வியோ அவர் பெற்றிருக்கிற பெருமையோ எல்லாம் தெரியும். இந்த டெஸ்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் எலெக்ஷன் அவருக்கு இதுவரைக்கும் ஈடுபடலை. இப்போ தான் பேசுகிறாரு. அப்படி பேசுகிற போது தேர்தல் முடிவு மக்கள் தான் ஜனநாயகத்தில் எஜமானர்கள். அந்த மக்கள் எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்லை, எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறாங்க. அவர் விஜய்ங்கிற ஒரு சினிமா நடிக்கிறவர், அவர் மேலே நிறைய பற்கொடைகள் நிறைய இருப்பாங்க, ஃபேன்ஸ் இருப்பாங்க. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பெரிய மாற்றங்கள் வந்துவிடும் என்று எண்ணுவது தப்பு. ஆக தேர்தல் முடிவு என்ன என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும்.